தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ வாசிங்க அந்த வசந்த மறுபடியும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். உனக்கு கொஞ்சம் பலன், பாவ கிரியினால நீ எல்லாத்தையும் இழந்துட்ட, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குது. அந்த பலனின் நாமத்தை மறுதலியாமல், நீ என்னை மறுதலிக்காமல் பாவத்தில் நீ விழுந்து விடாமல் மறுதலியாமல் இருந்தபடியால், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். கிறிஸ்துவனே, தேவஜனமே, சபையே, நீ சபையில வந்து ஆராதிக்கிறது என்ன செய்யணும்? மறுபடியும் வாசனம் சிஸ்டர், அந்த வசனத்தை. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், இயேசுவை மறுதலிக்க கூடாது. நீ ஆண்டவர் சொன்னாரு, நீ சேவல் கூவுவதுக்கு முன்னாடி சீசரை பார்த்து என்ன சொன்னாரு? யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து சொன்னாரு, பேதுருவே, நீ 3 தரம் மறுதலிப்பாய். மறுதலித்தான், ஆனா அவன் மனம் கசந்து அழுதான். நீ அவருடைய நாமத்தை, நீ கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல், இயேசுவை மறுதலியாமல், ஆண்டவரே, நான் பாவம் செய்த, என் கிரியைகள் பொல்லாப்பாய் இருக்கிறது, நான் உமக்கு தூரமாய் இருக்கிறேன், என் வாழ்க்கையை, என் தவறுகளை மன்னிங்க, நீ மனஸ்தாபப்பட்டு நீ அழுது கதறுவாய் என்றால், உனக்கு மன்னிக்கிற தேவன், மனதுருகிற தேவன், இரக்கமுள்ள தேவன், உன் பாவங்களை மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மறுதலியாமல் இருந்தபடியால், என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என் வசனத்தை கை கொண்டபடியா, நீ ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளணும். ஆண்டவருடைய வசனத்தை இன்னைக்கு யாராவது கை கொள்றானா? வசனத்தை கை கொள்றோமா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறது ரொம்ப அருமையான வார்த்தைங்க, ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இல்ல, வெளிப்படுத்தல் 3:10, 3:8, வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். பலன்னா என்னப்பா? கொஞ்சம் பலன், ரொம்ப பலன். ஆண்டவர் இப்போ சிம்சனை பார்த்துங்க, அவனுக்கு யாருடைய பலன்? சரீர பலனா? ஒரு நிலக்காலே அப்படி தூக்கி தோல்ல வச்சுன்னு, அந்த அவ்வளோ பெரிய கதவு அதை தூக்கி அப்படியே தோல்ல வச்சுன்னு அப்படியே அசால்ட்டாக நடந்து போவான். எத்தனை நரிகளை பிடிச்சான்? 300, 700, 300 நரிகளை அத்தனையும் பிடிச்சி அது வாழெல்லாம் கட்டி, நம்ம ஒரு நாயை பிடிச்சாலும் நம்மளுக்கு கடிச்சிருக்கு, அவனுக்கு கடிக்கல. அப்போ எவ்வளோ பெரிய பலன்! அதை வாழை ஒன்றா சேர்த்து போட்டு கட்டுற வரைக்கும் அதுதான் செய்ய தெரியும். பந்தத்தை கொளுத்து விட்டு அந்த வயல்காடியை எரிச்சான். எவ்வளோ பேர்! அது யாருடைய பலத்தில? அவனுடைய சரீர பலன் இல்லை. ஞானத்தினால, அறிவினால, திறமையினால கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. தேவனுடைய பலன் இல்லாவிட்டால் நீ ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. கர்த்தருடைய வழி நடத்தல், கர்த்தருடைய பாதுகாப்பு, தேவ பலன். என்ன பலன்? அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் பலன். அப்படிதானே? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் தேவனுடைய பலன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியினால, அவருடைய அபிஷேகத்தினால உனக்கு உண்டாகிற பலன், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் உனக்குள்ள வரும் பொழுது நீ எல்லா பலத்தையும் நீ ஜெயிக்கிறான். உன் பலவீனங்கள் எல்லாம் மாறும். ஒரு பாடுகிறேன், என் பலவீனத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணமாய், நாடுவமே ஆராக்கிருபையே எனக்காய் கிருபையே பெருகுதே, கல்வாரியில் பாய்ந்திடுதே, என்னுள்ள நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமிதே, என்னுள்ள நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியமிதே, எங்கள்
பலகீனத்தில் ஆவதன் நல்கிடுவாரி பூரணமாய். ஆமே. என் பலவீனம் பாட்டெல்லாம் பாட்டு பழகினா தானே அந்த கசமாலத்தெல்லாம் பார்த்து கேட்டுருந்தாக்கா பார்த்துருந்தாக்கா எது பாட்டு வரும்? தெய்வீகமாக இருக்கணும். ஊழியமே பாட்டு கேட்கணும், பிரசங்கத்து கேட்கணும். நான் ஏன் ஆண்டவருக்குள்ளே பாதுகாக்கப்படுறேன்னா, நீங்கள் என்னை எப்போ வேணாலும் பார்க்கலாம். நான் ஃபோனில் யூடியூப்பில் பிரசங்கத்தை மட்டும்தான் கேட்டுன்னு இருப்பேன். ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பிரசங்கம், பாட்டு, ஆராதனை, சோத்திர ஜபங்கள் இதை தான் நான் எப்போதும் கேட்டுனே இருப்பேன். அப்படியே ஜபங்களை கேட்பேன். அந்த தெய்வீகமே இருக்கணும். கர்த்தருக்குள்ளே இருக்கணும். என் சரீரம் எவ்வளோ பலவீனப்பட்டாலும், எவ்வளோ என் சரீரத்தை பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் பலப்படுத்துகிற காரணம் உண்மையாலுமே தேவ பலம் தான். நான் இங்கே வரும்போது பணியில் நடந்துன்னு வந்தேன். 2 மணிக்கு சென்னையிலேருந்து புறப்பட்டேன். 4:30 மணிக்கு 5 மணிக்கு இங்கே நம்ம வந்தோமா? எத்தனை மணிக்கு வந்தோம்? என்னோட டைம் சொன்னீங்க 4 நம்ம. அப்போ அவ்வளவு 2 மணி நேரம் பணியில் நனைஞ்சோம். ரோடே தெரியல. இங்கே வரும்போது அப்படியே பலவீனமாக தான், கதவுலாம் திறந்து இல்லை, என்னால் முடியல. அப்புறம் தம்பி தான் எல்லாமே பண்ணோம். ஆனால் இப்போ எனக்கு பலனாகுது. அந்த பலவீனமே இல்லை. அந்த அந்த இப்போ சாப்பாடு சாப்பிட்டோம்னா சரீர பலவீனமாகிடும். இப்போ இயேசுவுக்காக சிறைச்சாலையில் இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையே. கிறிஸ்துவுக்காக இங்கே கவனிங்க, இங்கே பாருங்க. என்ன இயேசுவுக்காக தம்பி இங்கே கவனிங்க. இயேசுவை அறிவிச்சதுனால, சுவிசேஷம் சொன்னதுனால சிறைச்சாலை. அது எப்படி தெரியுமா? அப்போ அந்த காலத்தில் நிம்மரெல்லாம் முடியாது, அப்படியே தான் இருக்கணும், குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி குனிஞ்ச ஒரு ஊழியக்காரர் வெளியே விட்டாங்க. இயேசை பற்றி சொல்லாத, வசனம் சொல்லாத, அவனை பலவீனப்படுத்துறதுக்காக நீ தேவனுடைய பலன், கர்த்தருடைய வசனமே பலன். எனக்கு கிடைச்ச ஒரு உலகத்தை சொல்லலாம், நான் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும். அதான் உண்மை. உலகத்தான் நல்லா அறிவாளியாக இருக்காம்பா. நான் கர்த்தருடைய வசனத்தை பெற்று நான் பலன் அடைந்தது போல, நான் வாழ்வது போல, நான் சந்தோஷமாக இருப்பது போல, நான் சமாதானமாக இருக்கிறது போல, நரகத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்கப்பட்டது போல, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய பலன் நான் பெற்றது போல இந்த சமுதாயம் பெற வேண்டும் என்று இயேசுவை அறிவித்ததுனால சிறைச்சாலை. அது எப்படிப்பட்ட சிறைச்சாலை? ஒரு ஆள் மக்கள் தான் முடியும், படுக்க முடியாது, நிற்க முடியாது, நிமிர முடியாது, சோறு கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடே கிடையாது, தண்ணி கிடையாது. அப்போ அது எவ்வளோ கொடுமை. நம்மளால் 1 மணி நேரம் தேவை செத்துற விரும்பல, உட்காரணும், செத்துட மாட்டோம். அதுலேயும் உயிரோடு இருந்து வெளியே வந்து சுவிசேஷத்தை சொல்லி இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த குனிஞ்சே பிரசங்கம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் சுவிசேஷம் சொன்னதுனால தோளில் போட்டு பார்த்துருக்கீங்களா? சுவிசேஷ புக்கெல்லாம் வாங்கி கொடுங்க சிஸ்டர், படிக்க வைங்க. சாது சுந்தர் சிங் புஸ்தகத்தை வாங்கி கொடுங்க, பிள்ளைகளை புஸ்தகத்தை படிக்க வைங்க. உலக ஞானமும் இருக்கணும். புக்குகளை, ஆவிக்குரிய புக்குகளை வாங்கி தரணும். அப்படியே தோலை, மாட்டுத்தோலை, ஆட்டுத்தோலை உரித்து அந்த தோலில் சுற்றி வெயிலில் ஆறு ரோட்டில் போட்டுருவாங்க. அது காய 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 அப்படி அவங்கள அப்படியே இருக்கணும். இயேசு மருந்து. அப்புறம் ஒரு பொண்ணை, ஒரு வாலிபு பொண்ணுன்னு நினைக்கிறேன், எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. சுவிசேஷ சொல்றவங்க பிடிச்சிட்டு இலங்கையில் நினைக்கிறேன் பைபிளை விரிச்சு வச்சாங்க. எல்லாரும் காரி தூக்குங்க, காரி தூக்கிட்டு போங்க, இல்லைன்னா சுட்டுருவேன் என்னோட. அது ஒரு சிலர் இயேசு மருந்தடிச்சு காரி துப்புனாங்க. ஆனால் ஒரே ஒரு வாலிபு பொண்ணை மட்டும் வந்து அவருடைய தலைமுடிய, பெரிய முடியா, நல்ல முடி, அவன் தலைமுடியை எடுத்து அப்படியே அந்த எச்சிலாக துடிச்சு, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, அப்படியே கண்ணு ஊற்றிட்டாங்க. எனக்கு இப்பவே பிள்ளைங்க அந்த நிமிஷமாக சுட்டாங்க. இயேசுவுக்காக மரித்த பிள்ளைகள். அப்போ அந்த தாய் தகப்பன் எப்படிப்பட்ட பிள்ளைய வளர்த்துருக்காங்க பாருங்க. அந்த உயிரை கொடுத்தான். இது பரிசுத்த வேதாகமும் ஜீவனுள்ள வார்த்தை. என் இயேசு ஜீவிக்கிறார், நான் இயேசுவுக்காக மரிப்பேன், நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன். நம்மளாம் ஒண்ணுமே இல்லை, நம்மளாம் ஒன்றும் வாழ்க்கை. நான் இப்போ பணியில் நடந்து வந்தெல்லாம் பெருமைக்காக சொல்ல, அதுவே கஷ்டமா, அதுவே பலவீனப்படுத்திச்சு என்ன. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்போது முடியல, அப்படியே தள்ளாடி பைக்கில் உட்கார வச்சு இந்த அம்மாவை உட்கார வச்சு, இந்த அம்மா கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால உட்கார வச்சு ஓட்ட முடியல, தட்டு தடுமாறி தான் இங்கே வந்தேன்.
இங்கே வந்து பார்த்தா எல்லாமே மூடி இருக்கு. ஆனா போச்சு, நல்லவன தம்பிக்காக வாசல் நின்று அது எப்படியோ இயலாம். அப்போ எவ்வளவு பலவீனம் பாருங்க. இந்த சரீர பலவீனது தான்ப்பா நம்மளை பலப்படுத்தி கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த கொஞ்ச பலத்திலே, இந்த தேவனுடைய பலத்திலே என் பலவீனங்கள் மாறும். நான் இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். என்ன கருத்தை வருமா? கருத்தை ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவே இயேசுவுக்காக. ஆமென். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். என்ன வந்தாலும் அஞ்சிடே நான். ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவே இயேசுவுக்காக ஜீவிப்பேன். அல்லேலூயா. அருமையான நண்பரே, வாலிபரே, தேவஜனமே, சபையாரே, தேவ ஊழியர்களே, இது கடைசி காலம். இனி வரப்போற காலம் கொடுமையான காலம், அழிவின் காலம், இயேசுவின் வருகையின் காலம். தேசத்திலே யுத்தங்கள், சமாதானம் இல்லாத காலம். இது கடைசி காலம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த காலத்திலே, இந்த கொஞ்ச காலத்திலே இயேசுவுக்காக நாம் ஜீவிப்போமாக, இயேசுவுக்காக வாழ்வோமாக. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம். இயேசு கொடுத்த பலன், அவர் வசனமாகிய பலன், அவர் வார்த்தையாகிய பலன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில வருகிற வார்த்தையினால, வசனத்தினால பிழைப்பான். உன்னை பிழைப்பூட்டக்கூடியது, உன்னை வாழ வைக்கக்கூடியது அவருடைய வசனம். உன்னை வாழ வைக்கும், உனக்கு சமாதானத்தை தரும், சந்தோஷத்தை தரும். சாலமோனை சுற்றிலும் எங்கு சமாதானமாகிறது? கர்த்தர் நீ சமாதானத்தை இழந்து நீ பலவீனத்தோட இருக்கிறாய். சந்தோஷத்தை இழந்து நீ பலவீனத்தோட இருக்கிறாய். குடும்ப பிரச்சனை நிமித்தமாய் நீ பலவீனத்தோட இருக்கிறாய். பலனை இழந்திருக்கிறாய். பிசாசு உன்னை பலவீனப்படுத்தி இருக்கிறான். சரீர பலவீனமா இருக்கிறது, உன் ஆத்மா பலவீனமா இருக்கிறது. உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில பின்வாங்கி இருக்கிறாய். மாம்சத்தில் பலவீனமா இருக்கிறாய். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. பாவ கிரியைகள் நிமித்தமாய் நீ பலவீனமா இருக்கிறாய். உன்னை பலப்படுத்தி கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். மறுதலிக்க கூடாதுப்பா. இயேசுவை அறிந்திருக்கிறாய், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய். உனக்கு இந்த பலனே தேவ பலன் தான். அவர் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பலன். அவர் உன்னை விட்டு நம்முடைய பாவம் என்னைக்கு மாறி பாவத்தை நான் முழுக்க நான் சத்தியத்தை கீழ்ப்படிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் உலகத்துக்காக வாழ மாட்டேன். ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை, இனிமேல் இயேசுக்காக வாழ்வேன். பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு பாட்டுக்குள்ள பாவத்தை நேசிக்க நான் செல்வேனோ. பாட்டு வராது, பாட்டு வராது, தெரிஞ்சா தானே பாடு, அதான ஊழியம். பாவத்தை நேசிக்க நானே செல்வேனோ பிராணநாத பிராணநாதன். பாவத்தை நேசிக்க நான் செல்வனும். நீ பாவத்தை நேசிக்க கூடாது. உனக்கு கொஞ்சம் பலன், தேவனி பலன். நீ நான் இனிமேல் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். நம்ம ஞானஸ்தானம் எடுத்தது ஆண்டவரோட உடன்படிக்கை. நான் இனிமேல் உலகத்தை பின்பற்ற மாட்டேன், உலக நண்பர்களோடு போக மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், பித்தலாட்ட பிரார்த்தனம் பண்ண மாட்டேன், ஊர்க்குடியை கெடுக்க மாட்டேன், ஆராதனைக்கு ஒழுங்கா வருவேன், சபை கூடி வருவது சிலர் விட்டு விடுவது போல நான் விட்டு விட மாட்டேன். நான் ஒழுக்கமாக வாழ்வேன், பரிசுத்தமாக வாழ்வேன். என் பேச்சு என் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும்
கர்த்தருடைய பார்வையில பிரீதியா இருப்பதாக. என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமெல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்வேன். கேட்கணுங்க, நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்வேன், பரிசுத்தமா வாழ்வேன், இயேசுவுக்காக வாழ்வேன். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வேனோ. உடன்படிக்கை நீ ஞானஸ்தானம் என்னைக்கு எடுத்தியோ அன்னைக்கே நீ பாவத்துக்கெல்லாம் மறித்துட்ட. உனக்கு ஆண்டவருடைய பலன் இருக்கிறது. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன் இருதயம் தேவனுடைய ஆலயம். நீ பரிசுத்தமானவன். நீ அது அசுத்தப்படுத்தக்கூடாது. பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அதை கரைப்படுத்தக்கூடாது. உன் இருதயம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். தேவன் உனக்குள்ள வாசமா இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். நீ எங்க போனாலும் உன்னை காண்கிறார். உன்னை பார்வை நீ உன்னை மேலோட்டமா பார்த்து ஃபாலோ பண்ணினே இருக்கிறார். சூப்பர்வைசர் வேலையை பெரிய கம்பெனி வேலையில் பாருங்க, சூப்பர்வைசர் பார்த்துக்கிட்டே இருப்பான், வேலை செய்ய. அதை போல ஆண்டவர் நீ எப்படி வாழுற, நீ என்ன செய்யற, நீ என்ன பேசுற, என்ன சிந்திக்கிற, என்ன போனை எடுத்துட்டு டச் பண்ணி என்ன தப்பான காரியத்தை பார்க்குற, ஆண்டவர் ஃபாலோ பண்ணினே இருக்கிறாரு. நீ எனக்கு ஏற்றபடி வாழுகிறியா? உன்னை அவர் காண்றாரு. தண்டனைக்கு தப்பவும் முடியாது. ஆண்டவரை ஏமாத்தலான்னு ஒரு காலம் நினைக்க வேண்டாம். ஆண்டவரை ஏமாற்றவும் முடியாது. தண்டனை நரக வேதனையா இருக்கு. நரகத்துல அதுக்கு பாவத்தின் சம்பளம் என்ன? நரகம். பாவத்தின் சம்பளம் மரணம். நரகம் வேதனையா இருக்கும். மீட்பே கிடையாது. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அன்பு, இரக்கம், பாராட்டுதல் எல்லாமே. மரித்த பிற்பாடு சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சது. நீ பாவத்தோட மரித்தால் நரகம். பரிசுத்தத்தோட ஆண்டவருக்காக கிரியைகள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்வது போல ஆண்டவருக்காக நீ மரித்தால் பரலோக ராஜ்யம். இது ரெண்டும் நீ தேர்ந்தெடுக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் எவ்வளோ உஷாராக இருக்கணும். பிடிக்காத ட்ரெஸ் உங்கள் அப்பா அம்மா எடுத்து கொடுத்தாலும் வேணான்றல. ஒரு ட்ரெஸ்ஸு தேர்ந்தெடுக்கிறேன், செருப்பு தேர்ந்தெடுக்கிறோம். நான் கூட செருப்பு வாங்க போகும்போது அந்த ஒரு என்னைய மெமரியில் மைண்டில் இந்த செருப்பு தான் ஒரு நமக்குன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த 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 வாரு, அந்த மாடல், அதுதான் பிடிக்கும். நம்ம பிடிச்ச போல நமக்குரிய ட்ரெஸ்ஸு, நமக்குரிய செருப்பு, நமக்குரிய பெல்ட்டு, நமக்கு ஆதாரம் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். விரும்பின போல தான் வாழுறோம். அப்போ தேவன் விரும்புகிற போல நம்ம வாழணும்ல. அப்போ பரலோக ராஜ்யத்தில் நம்ம ரிஜெக்ட் பண்ணா ஆண்டவர் நம்ம நிலைமைன்னா ஆகுது. ஆண்டவருக்கு ஏற்றபடி பரிசுத்தமாக வாழணும். அப்போ தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம எவ்வளோ தெளிவாக தேர்ந்தெடுக்கணும். இன்னைக்கு என்ன செய்யணும்? காலையில் எழுதிச்சோன்னு என்ன பண்ணணும்? பல்ல வரைக்கும் ஒரு டீயை குடிச்சிட்டு ஒன்று கொஞ்ச நாள் பைபிள் வாசிக்கணும். வரண்டாலையோ பைபிள் புனிதமானுங்க. முஸ்லிமனுக்கு பிடிச்சது காரியம். பிள்ளைகள் பாருங்க, கை கால கைவிட்டு தான் பைபிள் சொல்லுவான். நம்மளாம் கண்டுதலாம் கை வச்சு பைபிள் நாற்ற பிடிச்ச வாழ்க்கை வரும். கண்டுதெல்லாம் கை வச்சு கண்டெல்லாம் சுற்றிட்டு தெருவிலலாம் உட்காந்துட்டு உடனே பைபிள் போய் தொடும். பரிசுத்த வேதம் புனிதமானது. அவன் குரானை நீங்கள் மசீதில் போய் பாருங்களேன், அதுக்குன்னே ஒரு தண்ணி தொட்டி, கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு, காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிறான். நம்ம அது உண்மையாவே ஒரு கையெழுத்து கும்பிடலாம். புனிதமாக அந்த குரானை நேசிக்கிறான். நம்ம ஆட்கள் ஆறாவிக்கு வரத்துக்கு கூட அம்மா தான் எடுத்துட்டு போகணும், அப்பா தான் எடுத்துட்டு போகணும். நான் கூட அப்படிதான் இருப்பேன், ரசிக்கப்பட்ட பைபிள். இந்த பைபிளை தூக்கிட்டு போக மாட்டேன். பைபிள் இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ கிறிஸ்துவ குடும்பங்கள் ரொம்ப கேவலமா இருக்கு. பைபிளை கையில எடுக்கிறதுக்கு வெக்கப்படுறான். நீ என்னை குறித்து வெக்கப்பட்டா நான் என்ன செய்வேன்? வெக்கப்படுவேன். நான் வாலிப வாழ்க்கை ஆண்டவருக்குரியதியா? நீ பைபிளை தூக்கத்துக்கு வெக்கப்பட்டா உன்னை எப்படி உன்னை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பாரு? அசிங்கப்படு. அப்ப வெக்கப்படுத்து எது? பைபிளை தூக்கத்துக்கு வெக்கப்படுறதுக்கு அவரை அசிங்கப்படுத்துற அவ்வளவுதானே? அவரை அசிங்கப்படுத்துறது தானே. பைபிளை நம்ம சொல்றதுக்கோ நிறைய சில இடமே இவங்க பைபிள் அசிங்கப்படுத்தி கண்ணை ஊற்றிடுவாங்க, மொத்தம் உங்களுக்கு வாசிப்பாங்க. அப்ப நான் கவனிப்பேன். பைபிளை நம்ம சம்பந்தம்னா நம்மள வந்து பைபிள் சத்தியம்பா வசனம். இந்த பைபிள் சத்தியம். இயேசுவே நீ அவர் இன்னும் சுமக்கிறாரே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டு கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. ஒரு தகப்பன் தன் தோழியில சுமக்கிறது போல உன்னை சுமக்கிறாரு. ஆண்டவர் உன்னை சுமக்கிறார். நீ பைபிளை சுமக்கிறதுக்கு பைபிளை சர்ச்சுக்கு எடுத்துட்டு வரதுக்கு வைக்கப்படுற. சர்ச்சுக்குள்ள வந்து வாங்கிக்கிறான்ற வாசல
நடுவில் ரோட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 4 பேர் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, அசிங்கமாக நினைப்பாங்க. நீ வெக்கப்படுற, நீ ஆண்டவரை குறித்து வெக்கப்பட்டாய், உன்னை குறித்து பரலோகத்தில் வெக்கப்படுவார். உன்னை குறித்து நீ 4 பேருக்கு முன்னாடி நம்ம தலை குனிந்து நிற்க வேண்டியது வரும். நம்மளே வெக்கப்படுவோம். ஒரு வேலைக்கு போல பாப்பா தைக்கிறப்பா அப்படின்வான். ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சீட்டு கேட்டா உனக்கு இல்லை, அங்கே ஆண்டவர் அவன் மெமரியில் ஏறிடும். உனக்கு எல்லா தகுதியும் இருக்கும், ஆனால் அங்கே ரிஜெக்ட் பண்ணும். அங்கே வெக்கப்பட்டு வருவேன். உன் கூட சேர்ந்து உங்கள் அப்பா அம்மா வெக்கப்படுவோம். அங்கே செல்ஃப் எடுக்காது. கர்த்தர் இதை குறித்து நம்ம வெக்கப்பட்டால் நம்மளை வெக்கப்படுத்துவோம். கிடைக்க வேண்டிய போகிற இடமெல்லாம் ஒரு வசனம் படிப்பாடி. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறான். உன் கூட இருப்பார். எப்படி இருப்பார்? பைபிளை சுமக்கிறதுக்கு வெக்கப்படுறியே, உன் கூட எப்படி ஆண்டவர் இருப்பார்? உனக்கு எப்படி நல்ல போஸ்டிங் கிடைக்கும்? உன் கம்பெனியில் உனக்கு அதிகாரத்தில் எப்படி உனக்கு உயர்த்துவார்? யோசிப்பு உயர்த்தும்போது எப்படி உயர்த்துவார்? உனக்கு எப்படி நன்மைகள் கிடைக்கும்? எப்படி உனக்கு சொந்த வீடு கிடைக்கும்? நீ வாடகை வீட்டில் வாடகை மாறி மாறி தெத்தி விடுவான். 3 மாதம் கூட ஒரு வீட்டில் இருக்கிறதில்ல. சில கிறிஸ்தவர்கள் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி சுமக்கிறேன். ஒவ்வொரு தெருவாக போய் அலைகிற வெக்கப்படுறேன். அவரை குறித்து நம்ம வெக்கப்பட்டால் நம்மளை வெக்கப்படுத்தார். எந்த உலகத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேன்மையாக வைப்பார். ஒரு நேர்மையும் கிடைக்காது. அசிங்கம் மட்டும் தான் நிற்க வேண்டியதாக இருக்கும். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. அதனால உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நம்முடைய கொஞ்சம் பலன் கர்த்தரை குறித்து நம்ம வெக்கப்படக்கூடாது. எங்கேயும் சுவிசேஷம் சொல்லணும். நானா உண்மையாலுமாப்பா நானும் வெக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் அதே பைபிளை எங்கள் அம்மா கிட்ட சர்ச்சில் வந்து வாங்கினேன். இன்னைக்கு பைபிள் பஸ்ஸில் போனால் கூட என் பைபிள் பேக்கை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், மாட்டி சுமந்துன்னு தான் போவேன். ஏன்னா நான் ஒரு நேரத்தில் பாவ வாழ்க்கை. எங்கள் அப்பாவுக்கு கோட்ரு சாராயம் பாட்டில் கையில் பிடிச்ச கை, வீடியோ வாங்கி வந்து கொடுத்துருக்கேன், சிகரெட் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன் அந்த கையில் எங்கள் அப்பாவுக்கு. அப்புறம் அந்த எம்ஜிஆர் காலத்தில் அது என்னது கல் எதையோ கையில் பிடிச்ச கை, இன்னைக்கு வருஷத்து வேதாந்தத்தை பிடிச்சிது. விடுவானா? நான் ஏன் வைக்க பண்ணணும்? அதை பிடிச்சிட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு வாங்கி வந்து கொடுக்கும்போது அது வைக்க மாட்டேன். அதனால் டேஸ்ட் தான் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா கொண்டே போட்டுருவாரு, அடிப்பார் பயம். அதனால பயம். ஆனால் அப்படிப்பட்ட பாவத்தை கையில் பிடிச்சி இன்னைக்கு பரிசுத்தத்தை வேதாகமத்தை அவருடைய வார்த்தை அவரையே நம்ம சுமக்கத்தில் என்ன வைக்கின்ற தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. ஆகையினால நான் வசனம் வாசிங்க, நான் முடிச்சிருக்கேன். அடுத்த சப்ஜெக்ட் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தா அதுல இருந்து வாசிங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தா கர்த்தர் ஏதோ நீ இவ்வளவு மருந்தடிச்சுட்டு ஆண்டரை விட்டுட்ட தூரமா போயிட்ட, ஆனால் உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கிறது. அவருடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உன் வசனத்தை நீ கை கொள்வாயாக. போதும். இந்த வசனம், இந்த 2 பாயிண்ட் அடுத்த வாரம் பாருங்க. வசனத்தை கை கொள்ளணும், திறந்த வாசல். தேவன் தாமே மறுபடியும் தியானிக்க உதவி செய்வாங்க. நான் எடுக்க வந்தது வேற சப்ஜெக்ட், ஆனால் ஆண்டவர் பேசுறது ஒரு சப்ஜெக்ட். நான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தான் பேச வந்தேன். ஆனால் சப்ஜெக்ட் ஆண்டவர் ஆவியானவர் வேற மாதிரி கொண்டு போகிறேன். வசனத்தை நம்ம கை கொள்ளணும். கை கொள்கிறோமா? அது இவ்வளோ நேரம் கர்த்தர் பேசினாரு, அதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. மறுபடியும் பதிவாவது அதை போட்டு கேட்கணும். மாடு வந்து அசைப்படுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மாடு சாப்பிட்டு உடனே முடிக்கிறாரு நம்மளுக்குள்ள அப்படி அது அப்படியே அசை போடும். அது வாயை பாருங்களேன், அது மேய்ஞ்சிட்டே அப்படியே அசை, அப்படி வாயை அசைச்சு அதை மென்னி அதை போல நம்ம அசை போடணும். அந்த வசனத்தை அப்படியே தியானிக்கணும், அறிவுக்குள்ளே கொண்டு வரணும், மறுபடியும் படிக்கணும், டைரியில் எழுதி வைக்கணும். வசனம் டைரி எடுத்துனுவாங்கப்பா, டைரியில் எழுதணும். இந்த வசனத்தை படிக்கும்போது டைரியில் எழுதணும். அவங்க வசனம் படிக்கிறதுனால எழுத முடியல, நீங்கள் டைரியில் எழுதி அம்மாட்ட கொடுக்கணும். டைரியில் எழுதணும். நான் டைரியில் எழுதுவேன், பழைய டைரியில் இருக்கிறது. அவங்க வேகமாக எழுதும். அவங்க எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாங்களோ அதை போய் மறுபடியும் பார்ப்பேன், படிப்பேன், அதை தியானிப்பேன். வசனத்தை கை கொள்ளணும், அதை நம்ம கண்ட்ரோல், நம்ம அதை பின்பற்றணும். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் தியானிக்க கர்த்தருக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது.
கடைசி காலம் உலகத்தின் முடிவில் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வல்லரசும் ஈரானும் அமெரிக்காவும் இன்னைக்கு யுத்தம் பண்ணிட்டு இருக்குது. பயங்கரமான யுத்தத்தின் காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகையினால நான் சொல்லும்போது அதனால கடைசி காலம் கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கு. அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். வசனத்தை கை கொண்டால்தான் வசனத்தின்படி நடப்பது. வசனத்தை கை கொள்வதுனா அதன்படி நடப்பது. எதை இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுரு. செவிடன் காதல சங்கூதுரா கூட இருக்காது. மறுபடியும் கேட்கறது பழைய குருடி கதவு திரடிந்து மறுபடியும் அதே பாவத்தில் நாய் தன் கக்கினது தின்னது போல அதை போல பாவத்திலேயே மறுபடியும் வாழ்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக வாழக்கூடாது. கர்த்தருடைய நியாயத்திற்கு தண்டனைக்கு நாம் தப்ப வேண்டும். இயேசு எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் ஆயத்தப்படுத்தும்படியாய் சோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதிகளும் மகிமை கர்த்தருக்கே செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். இயேசு மத்திய ஆகாயத்திலே சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக ஒரு இமை பொழுதில நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அதுக்குரிய தகுதி நமக்கு வேணும். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம்.